சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனையின் முடிவில் சமத்துவ மக்கள் கட்சியின் வேட்பாளர் சேவியரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தேர்தலில் போட்டியிட மொத்தம் 127 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனுக்களை பரிசீலித்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அதிகாரி பிரவீன் நாயர் 82 மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவித்தார். 45 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் உரிய ஆவணங்கள் இல்லாததால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பிரவீன் நாயர் தெரிவித்தார். வேட்புமனு வாபஸ் திங்கட்கிழமையுடன் முடிவடைவதால் அன்றைய தினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆர்கே நகர் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இரவு 7:30 மணி அளவில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். வேன் மூலம் வீதி வீதியாக சென்று தினகரன் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி வேட்பாளர் மதுசூதனுக்கு ஆதரவாக கொருக்குப்பேட்டை பாரதி நகரில் முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் பிரச்சாரம் செய்தார். வீதி வீதியாக நடந்து சென்று மஃபாய் பாண்டியராஜன் வாக்கு சேகரித்தார். இரட்டை மின்வழக்கு சின்னத்தில் வாக்களித்து மதுசூதனனை வெற்றி பெறச் செய்தால் அடிப்படை வசதிகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்றும் மஃபாய் பாண்டியராஜன் அப்போது உறுதியளித்தார்.